போட்டு ஒரு வாரம் தாண்டிடுச்சு. சாட்டை திரும்ப 5 வீடியோ போட்டாரு, மாரிதாஸ் 2 வீடியோ போட்டாரு. ஆனா நீங்க இன்னும் ஒரு வீடியோ கூட போடல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க எப்ப வீடியோ போட போறீங்க? விஜய் ரோஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல தற்கொலை குஞ்சுகளை ரோஸ்ட் பண்ண போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கிடையாது. Then how is this possible? Come on, tell us. Please come out. Speak out. ஜவாப் தோ. எனக்குன்னு கண்டனம் கொடுக்க ஒருத்தர் இருக்காரா? யார் உங்க பாஸ்? தலைவன் தான்டா. பொறுப்பு. இந்த பதிவு நகைச்சுவைக்காக மட்டுமே. கதறக்கூடிய அணில்கள் தயவு செய்து கதறாம வீடியோவை முழுமையா பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு, தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல யார் இணைஞ்சிருக்காங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஜோக்கர் ராஜ்மோகன் அவர்களை நம்ம சேனல் சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் அண்ணே. வணக்கம் அண்ணே, நீங்க ஜோக்கர் கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நீங்களும் ஜோக்கர் தான் அப்படிங்கிறத நாங்கள் எப்படின்னா நம்ப முடியும்? ஏன்னா நாங்கள் உங்களுடைய வீடியோ நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். பார்த்தாலோ இவனா பயங்கரமாக பேசுவானே நினைப்பீங்க. ஆண்கள் பேசுவாங்க. ஆமாம், நாங்கள் நிறைய பயந்து இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜோக்கர் தாங்கிறத நாங்கள் எப்படிங்க நம்ப முடியும்? ஆனால் தமிழக வெற்றி குலகத்துக்குள்ளார் நான் நுழைஞ்ச உடனே தமிழக வெற்றி குலகமான குலகத்துக்குள்ளார் இது அது இல்ல. பெரியோர்களே, தாய்மார்களே, தலைமை நில சிறப்பு ஒருங்கிணை குழுப்பு இந்த மாபெரும் மாநாட்டின் தொடக்க உரையை வழங்குவதில் நான் பெருமை அடைகிறேன். சிரித்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த ஆனந்தத்தின் நெஞ்சம் ஆனந்தம் அடைகிறது. அவர் முதல்வர் நாற்காலியில் அமர வேண்டும். 84 அவரோட ட்ரைனிங் ஓகேண்ணே, புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்களும் இப்போ ஜோக்கர் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்த ஜோக்கரா உங்களுடைய ஜேர்னி எப்படின்னு இருக்கு? நான் எமோஷனல் ஆகாமல் பதில் சொல்லணும் தான் எனக்கு பயமாக இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி ஜெர்னிங்க. இந்த பாஸ்ட் சில மாதங்கள் இருக்குல்ல, இது மாதிரி நான் லைஃப்பில் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஜோக்கரு, உங்கள் கட்சி தலைவர் ஒரு ஜோக்கரு, புஷியானந்த் ஒரு ஜோக்கரு, அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தற்குறிகள் இருக்கிறாங்க. அப்போ இத்தனை ஜோக்கரை வச்சு இந்த மதுரையில் நீங்கள் மாநாடு போட்டிருக்கிறீங்க. அந்த நிர்வாகிகளுக்கு நீங்கள் என்னென்ன சொல்ல கடமைப்படுறீங்க? பணையம் வச்சு வேலை பார்த்த அந்த மதுரை மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்கள எவ்வளோ பாராட்டினாலும் தகும். கட்டாயமான நானும் அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியுது. நம்மளுடைய பாரத் சேனல் சார்பாகவும் அந்த மது நிர்வாகிகளுக்கு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த தற்கூரி ரசிகர்கள் மீது உங்களுக்கு எதுவும் கோபம் எதுவும் இருக்கான்னு? ரேம்பில் சார் அவர் நடப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ரேம்ப் அவ்வளோ உயரத்தில் போட்டிருந்தோம். இரும்பில் போட்ட ரேம்ப்பு உடஞ்சிருச்சு. அப்போ எத்தனை பேர் ஏறி இருப்பாங்கன்னு பாருங்க. என்னென்ன செய்ய, அழினால இப்படிதானே. விஜயோட பேச்சை யாருமே மதிக்க மாட்டேங்காங்க, அப்படிதானே அண்ணன்? பாதுகாவல் அதிகாரிகளுக்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தலைவர் சொல்லியிருந்தார். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், யாரையும் நீங்கள் மேன் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடாது. அதனால தான் அந்த பவுன்சரும் விஜய் பேச்சை கேட்காம அந்த தம்பியை அடித்து கீழே தள்ளி இப்போ பாருங்க வழக்கு கூட அந்த பையன் கொடுத்துட்டான். ஆனால் பெண்களுக்கு நம்ம கூட்டத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, நினைவு இருக்கு. கர்ப்பிணிகள் கை குழந்தைகளோடு வயதான வராதிங்கன்னு ஒரு விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? கூவி சொன்னோம், ப்ளீஸ் வந்துடாதீங்கன்னு கூவி சொன்னோம். நீங்கள் கூவி சொல்லி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. பவுன்சரும் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. கட்சி இருக்கக்கூடிய தற்கொலைகளும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. விஜய் பேச்சை யார் தானே கேட்பா? அப்படின்னா இந்த ஜோக்கர் பதவி உங்களுக்கு எப்படின்னு பெய்கிட்டு இருக்கு? ஏன்னா நீங்கள் தான் அந்த நிகழ்வுகளுக்கு ஒருங்கிணைக்கிறீங்க. ஒட்டுமொத்த ஜோக்கர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலைகள் நீங்கள் செய்கிறீங்க, மைக்கு பிடிச்சி பேசுகிறீங்க. அதனால கேட்குற பதவி உங்களுக்கு எப்படின்னு போய்கிட்டு இருக்கு? என்னை நம்பி எங்களுடைய தலைமையை தராங்க, நானும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா பண்ணிட்டு இருக்கேன், நான் நம்புறேன். ஆனால் நம்மளுடைய தற்கூரிகள் 8 கோடி வந்திருக்கிறாங்க, 1 கோடி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்பர் குழப்பி சொல்றாங்க. இப்போ நிறைய பேர் கண்டென்ட்டையும் கொடுக்குறாங்க. அப்போ நீங்க ஒரு ஃபிக்ஸடா ஒரு நம்பரை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாநாட்டுக்கு இத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸடா நம்பர் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா இருக்கும்னு. 15 லட்சம் பேர் வந்தாங்க மதுரை மாநாட்டில். 15 லட்சமான 15 லட்சம் பேர். ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட 10 லட்சம் பேர் தான் வந்தாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நீங்க அளவுக்கு வந்திருக்காங்கண்ணே. கண்டிப்பா நானும் ஏத்துக்கிறேன். இந்த சினிமா பைத்தியக்காரங்க பொலிட்டிக்ஸ் தற்கொலையாக மாறுறது ரொம்ப கடினம்.
அப்ப இவங்க அந்த டிராவல் இருக்கு தெரியுமா, அதாவது சினிமால போய் அட்ராசிட்டி பண்ணி அங்க சேரை உடைச்சது, அங்க குடிச்சு சண்டை போட்டது, அதுல இருந்து அப்படியே பாலிடிக்ஸுக்கு மாறுறாங்க. இப்ப இந்த டிராவல் நீங்க எப்படின்னு பாக்குறீங்க? அந்த தற்குறிகளை வந்து அவங்களை எப்படி நான் மறப்பேன்? அவங்க தான் என்னுடைய உயிராச்சு, என் நெஞ்சில் கொடியிருக்கும். கேவலமான ஊருக்கலாம் பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி நிக்கிறோம், எல்லாம் திருட்டு பசங்க இருக்குது. ரொம்ப கேவலமான ஊரா இருக்குது. இதெல்லாம் ஒரு பொருள் கேட்டுக்கிட்டு எடுத்து போலாம், அப்படியே வந்து தூக்குறானுங்க. அவங்க வீட்டுக்கு தூக்குனா சும்மா இருப்பானுங்களா? என்னென்ன பொருள் போச்சு? எல்லாம் என்ன தூக்கணும் தெரியல, எல்லாத்தையும் தூக்கி போறானுங்க. இந்த அழகா 2K கிட்ஸ் வந்து பொலிட்டிசைஸ் ஆயிருக்கிறாங்க. அது அழகா இந்த ஸ்பேஸ்ல பாருங்க எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க. இது மாஸ். லூசுனா இப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்கணும் தெரியுமா? அழகா 2K கிட்ஸ் வந்து பொலிட்டிசைஸ் ஆயிருக்கிறாங்க. அது அழகா இந்த ஸ்பேஸ்ல பாருங்க எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க. இது மாஸ் தான் மாஸ். ஆனா மாநாடு நடக்கக்கூடிய பகுதிகளில் வியாபாரிகள் கிட்ட இருந்தா கொஞ்சம் பணம் வாங்குறதாக பதிவு ஒன்று வந்துச்சுங்க. எத்தனை கடைகள், சிறு வியாபாரிகள் எத்தனை பேர், யாரும் வந்து யாருக்கிட்டையும் வந்து காசெல்லாம் கேட்டால் அவங்க வந்து இடத்துக்கு இங்கே கடை போட்டால் 5000 ரூபா கேட்குறாங்க, இல்லைன்னா கடை போடாத வெளியே தூக்கிட்டு போன்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம். கேட்டால் போலீஸை விட்டு அடிக்க விட்றாங்க. இந்த மாதிரி பண்ணிடுங்க. கடை நிறையா 100 கடைக்கு மேலே 150 கடைக்கு மேலே வந்துருக்கு. எல்லா கடையும் ஓரமாக போய் அங்கிட்டு போய் போடுங்கன்றாங்க. வெளியில் போங்க, உள்ளே போட்டிங்கன்னா 5000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு ரசீது வச்சுருக்காங்க. அவங்க கோயம்புத்தூர் அட்ரஸ் போட்டு வச்சுருக்காங்க. கேட்டால் எங்கள் இடம் அப்படிங்கிறாங்க. கேட்டால் நாங்கள் 5000 ரூபா கொடுத்தா தான் உள்ளே போட விடுவோம், இல்லைன்னா வெளியில் போங்கன்றாங்க. கடை போட வேணாம், வெளியே போ அப்படின்றாங்க. வாங்கலை. அவங்களுடைய முகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளோ ஹெல்ப்ஸ். அவ்வளோ பேர் சிரிச்சிருக்காங்கண்ணே. 5000 ரூபா வாங்குறது கூட அவங்களுக்கு மனசு வலிக்கலை. அவ்வளவு சிறு தொழில்கள் வந்து நம்ம ரூபா வாங்கி வளர்த்து விட்டுருக்கோண்ணே. சூப்பர்ண்ணே. ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு நிறைய நிகழ்வு ஒருங்கிணைச்சிருக்கிறீங்க. திமுக மேடைகள் நீங்கள் பேசியிருக்கிறீங்க, பல மேடைகள் நீங்கள் ஒருங்கிணைச்சிருக்கீங்க. ஆனால் ஒட்டுமொத்த ஜோக்கரையுமே நீங்கள் இப்படி ஒன்றா பார்க்கிங்க தெரியுமா? தலைவர்களிலிருந்து தொண்டர்களிலிருந்து ஒட்டுமொத்த தற்கூரி ஜோக்கர் கொடுத்து ஒன்றா பார்க்கிங்களா? அதை நீங்கள் பார்த்ததா உங்களுடைய பார்வையிலிருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ராடினரி. ஹிஸ்ட்ரியில் வந்து இது மாதிரி எப்பயாவது ரேராக தான் ஒரு ஃபினாமினன் அமையும். அது காலம் தந்த நல்வாய்ப்பு. அங்கே நின்று நான் பார்த்தேன். மாநாட்டுக்கு வரக்கூடிய நிறைய பேர் வந்து வண்டி அபியூஸ் பண்ணுறாங்க. வண்டி மேலே ஏறிக்கிட்டு என்னெல்லாமோ உடல் பாணியில் வச்சுக்கிட்டு வண்டியுமே தகாத முறையில் பண்ணுறாங்கண்ணே. அண்ணே, யாராவது என்னை கூப்பிட்டது? தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்துங்க அண்ணே. என்ன வண்டி வாய் பேசுது? டேய் வண்டி என்னடா பண்ணிக்கிறீங்க? ஐயோ அபியூஸ் பண்றாங்க. டேய் யாருடா நீங்க எல்லாம்? நாங்க இதுக்கு குரு பூஜைக்கு போயிட்டு அது எந்த பூஜையை பண்ணிட்டு போங்கடா, அதுக்கு ஏன் வண்டி அபியூஸ் பண்ணிக்கிறீங்க? அபியூஸ் பண்ணல. ஆமா அப்படிதான் தெரியுது. இப்படி போறீங்களே. டேய் எங்க அலப்பறை காட்ட வேணாமா? அலப்பறை காட்டுறீங்க, ஏன் வண்டி அபியூஸ் பண்றீங்க? வண்டி என்ன அபியூஸ் பண்ணாங்க? இந்த 200 வண்டி இருக்கு பின்னாடி. மனுஷனா நீங்க? வண்டிக்குள்ள உட்கார்ந்து போகாம வண்டிக்கு மேல நின்றுக்கிட்டு போறாங்கண்ணே. 80% நாங்கள் புக் பண்ண வேன்ஸ், வாகனங்கள் எல்லாருமே 3 நாள் முன்னாடி நாங்கள் வரமாட்டோன்றோம். ஆனால் அப்புறம் அந்த கட்டுத்தொகை ஒன்று கொடுத்துருப்பீங்களாண்ணே, அந்த காசு? கட்டுத்தொகை திருப்பி வந்து கையில் கொடுத்துட்டாங்க. கட்டுத்தொகை கொடுத்துட்டாங்கண்ணே. ஆமாம் கரெக்ட். அந்த காசு பாவம்னு அவங்க நினச்சிருப்பாங்கல்ல. இப்படி உடைச்சிருக்காங்களாண்ணே. அப்போ நான் சேரோட நிலைமை ஒவ்வொரு தலையில தூக்கி வச்சு போயிட்டாங்க. இந்த வாட்டி யாரை எடுத்துட்டு போயிட்டாங்களா? இருந்தோம்ல, அந்த சேர்ஸ் வெண்டார்ஸ்லாம் இல்லைங்க மேலிடத்து உத்தரவு தர வேண்டான்ட்டாங்க. அதையும் மீறி அங்கங்கே 2000 சேராக கலெக்ட் பண்ணோம். 15 லட்சம், 2000, 1000, 500 இப்படி சேர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணாங்க. மிருகத்தன்மையா பிறந்தவங்க, மனுஷத்தன்மை கிடையாது. உட்காந்து எந்திரிச்சு போனா என்ன பண்ணுது சொல்லுங்க? அந்த போட்டிருக்காங்கல்ல, உட்காந்து மரியாதை எந்திரிச்சு போனோம்னா அது ஒரு நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு ஒரு லோடு இருக்கும்போதுக்கு உடச்ச சேர் பார்க்குறேன், ஒரு லோடு சேர் இருக்கு. அதனால தான் யாருமே சேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு. ஆனால் உங்களோட ஒரு ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன், இந்த சேர் கிடைக்கல, அப்புறம் குளிக்க போகும்போது தண்ணி அமைத்து வச்சிட்டாங்க, இதெல்லாம் வந்து இதை வந்து நீங்கள் சொன்னால் தொண்டர்களை வந்து ஏற்றுக்க மாட்டேங்க. நீங்கள் இன்னும் பெருசாக உருட்டணும்னே. உருட்ட அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தற்கூரி தொண்டர்கள் இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு உருட்டுங்களாம்ண்ணே. அந்த பாதை NH நேஷ்னல் ஹைவே திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நடுவில் குழி வெட்டி அந்த NH எப்படி இருக்கும் தெரியும்ல, கிட்டத்தட்ட 6 வே 7 வே மாதிரி இருக்கிற NH-ஐ 1 வேயாக மாற்றினாங்க. அட் அ டைமில் ஒரு கார் தான் போக முடியும், ஒரு கார் தான் வர முடியும். இந்த செய்தியில் நீங்கள் வெட்டின குழி தான் போட்டிருக்காங்க பாருங்க. ஆனால் இந்த கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் போயிருக்கிறாங்களா?
அண்ணன் சொன்ன மாதிரி நடந்த ஒரு பதிவு கூட யாருமே போடலை. ஏன்னா அங்கே அப்படி நடக்கவே இல்லை. அப்படி தானே? ஆனால் அந்த டோல்கேட் இருக்கானே, வரவழில டோல்கேட்லாம் இருக்கும். அந்த டோல்கேட்டில் வந்து வண்டியை நிறுத்தாமல் போகிறாங்கண்ணே. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் இருக்குல்ல, அவங்க கிட்ட ஓவராலாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, டோல்கேட்டில் எல்லா வண்டியும் நிறுத்து. என்னது, தளபதி கூட்டத்துக்கு வரக்கூடிய உங்களுடைய வண்டியை டோல்கேட்டில் மறைக்கிறாங்களா? முத நாள் நைட்டு இந்தந்த டோலில் நிறுத்த சொல்லிட்டாங்க, பார்த்துக்குங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. அதுதான் டோல்கேட்டை உடச்சிட்டாங்க. பேர் லிஃப்ட் கேட்டு வந்தாங்க, நான் உட்பட. மாநாட்டுக்கு நான் லிஃப்ட்டில் தான் போனேன், என் வண்டியை விடலை. கரெக்டுங்க, கரெக்டாக சொன்னீங்க. உங்கள் வண்டியும் விடலையா? ஆனால் நீங்கள் 3 நாளைக்கு முன்னக்கூட்டி நான் போயிட்டேன், அவங்ககிட்ட நான் பேசினேன். சொல்ல வராதிங்க. 3 நாள் முன்னாடியே வந்துட்டாங்க. நானும் உலகத்தில் எந்த தலைவருக்கும் 3 நாள் முன்னாடியே வந்து அங்கே கேம்ப் போட்டாங்க. நாங்களும் என்னென்னவோ பண்ணி பார்க்கணும் சொல்லி நான் சிரிச்சுக்கிட்டே போய் சொல்கிறேன், பா கிளம்புங்கப்பா, மாநாட்டுக்கு இன்னும் 3 நாள் இருக்குப்பா, நீ கிளம்புனா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. சரி ஓகே, அத்தனையே சொல்லியிருக்கிறீங்க. அப்போ நீங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்கீங்க. அப்போ அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இப்படி ஒரு ஃபோனை எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்க, எனக்கே வண்டி உள்ளே வர முடியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அதெல்லாம் யாரும் வராதிங்க, நேரிலேயே நீங்கள் பாருங்கன்னு சொல்லி ஒரு லைவ் அப்டேட் கொடுத்துருக்கலாமண்ணே. புளி தோண்டி போட்டாங்க, சேரு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, பேருந்து கொடுக்கல, ரயில் ஓடலை நமக்கு. அது போக வேற நம்ம கட்டுத்தொகை திரும்ப கொடுத்துட்டாங்க. இவ்வளோ நடந்திருக்கானே. அந்த தம்பிங்களாம் யாருனே தெரியாது. பைக் மாதிரி போனேன், கேமராமேன் ஒருத்தர் வந்தார், அவருடைய கேமரா பேக்கை தூக்கிட்டு போனேன், நடந்து போனேன். இன்னொரு தம்பி, அவர் பேரும் என்னன்னு தெரியாது. உங்களுக்கே வாகனம் கிடைக்கல, நீங்க எவ்வளவு பெரிய ஆள், உங்களுக்கே வாகனம் கிடைக்கலப்போ இப்படி ஒரு வீடியோ எடுத்து கஷ்டப்பட்டு யாரும் வராதுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. நீங்க எவ்வளவு அரக்க குணமான மனசுக்குள்ள இருக்கு. அவர் பைக்ல வந்து அண்ணா இப்போ எப்படி ஹெல்மெட் போனா, அதுவும் ஹெல்மெட் போட்டு கூட்டு போனாங்க. நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நெருக்கடிகள் தந்தாங்க. பட் வண்டி ஓட்டுறவன்ட்ட ஒரு ஹெல்மெட் இருக்கும், ஓகே, பின்னாடி வரவங்க சேர்த்து ஹெல்மெட் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ப்ரீ பிளான்ல வரல. சரி, நம்புறோம் கண்டிப்பா நம்புறோம். உங்களுடைய பார்வையில, அதாவது உங்க வியூஸ்ல இருந்து இந்த தாவேக்கா தொண்டர்கள் அரசியல்வாதியா மாறிட்டாங்க அப்படிங்கிறத நீங்க எப்படின்னா நீங்க எப்படி கன்வே பண்றீங்க? நான் திரும்ப அதான் சொல்றேன், சண்டே மட்டும் வந்து பாக்குறதுக்கு இன்னும் சினிமா ரசிகர்கள் இவங்களை நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, அவங்க ஆக்சுவலி பொலிட்டிசைஸ் ஆயிட்டாங்க. சூடா சுண்டலு விஜய் தம்பி மெண்டல் கொடூரமா, கடவுளே சூடா சுண்டலு விஜய் தம்பிக்கு பூரா மெண்டலு. ஓ, இந்த வார்த்தையை வச்சுதான் நீங்க அவங்களை வந்து அரசியல் பொலிட்டிஷியனா மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு. பெஸ். ஆனா விஜய நீங்க ஜோக்கர்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு வார்த்தை டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். வேற யாருக்கும் 15 லட்சம் பேருக்கு நடுவில் இப்படி ஓடணுன்ற எண்ணம் வராது. அதனாலதான் அவர் ஜோக்கரா இருக்காரு. எதனால அப்படி பண்றாரு? அந்த அவர் அந்த கூட்டத்தை பார்த்தனா அவர் வந்து அவர் வேற மாதிரி மாறிடுவார். இந்த தற்கூரி விஜய் வந்து உங்க மேடையில பார்த்தாரானே பண்ணி திரும்ப போகும்போது திடீர்னு என்னைய பார்த்தாரு. நீங்க பயந்துருப்பீங்களானே? என்னை பார்த்தோம் தெரிஞ்சு, ஆஹா தலைவர் இப்ப நம்மள நோக்கி வந்துருவாரு, என்னை நோக்கி ஓடி வராரு. ஐயோ, அவர் ஓடி வர வேண்டாம், நான் போடியும் விட்டு நான் ஓடி போறேன். சார் இருங்க சார். ராமுக்கு நம்ம விஜய் அவர்கள் எப்படின்னு போனாரு? துள்ளி குதிச்சு ஓடி உண்மையிலே ஜல்லி அணில்றீங்க. நீங்க அப்ப என்னென்ன பண்ணீங்க? மிரண்டேன். எதனால மிரண்டு பாத்தீங்க? அந்த அவர் அந்த கூட்டத்தை பார்த்தனா அவர் வந்து அவர் வேற மாதிரி மாறிடுவார். அந்த துண்டு எடுத்து அப்படி கட்டி அப்படி நின்னாரு பாருங்க. என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. அந்த துண்டு எடுத்து அப்படி கட்டி அப்படி நின்னாரு பாருங்க. துண்டே கட்ட தெரியல உனக்குலாம் ஒரு கட்சியா? ஆனா நீங்க விஜய் கிட்ட வந்து பேசியிருப்பீங்களா? அப்ப பேசுற நேரத்துல என்னைக்காவது நீங்க முதலமைச்சர் ஆவீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் என்னென்ன ரியாக்ஷன் பண்ணாரு? பேசிட்டே இப்போ நம்ம வெற்றி தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிற போது நம்ம சொல்லும் போது அவர் சிரிச்சிட்டாரு. அப்படின்னு தெனாவட்டா சிரிக்கிறார். அது என்ன மீனிங்? நீங்கெல்லாம் என்னடா பண்ண போறீங்க? அது வந்து எனக்கு பயங்கரமா ட்ரிகர் பண்ணுது. எனக்கு அதுல இருந்து அந்த ட்ராமால இருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு 1 வாரம் ஆச்சு. சிரிக்கிறாருங்க, அவருக்கு கூட தெரிஞ்சிருக்க ஒரு சீஎம் ஆக மாட்டார் அப்படிங்கிறது. எனக்கு இன்னும் ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, ஒட்டுமொத்த தொண்டரும்னே 1-2 பேர் இல்லைண்ணே, அந்த மாநாட்டுக்கு வந்து ஒட்டுமொத்த பேருமே 3 கலட்டி வச்சு அந்த மாதிரி வந்திருக்காங்க.
எப்படிண்ணே? தலைவர் எவ்வழியோ நாமும் அவ்வழிதான். அதனால நம்ம அண்ணன் எவ்வளவு பெரிய தற்கூறிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா, வெளியீட்டுல இருந்து அவருடைய படத்தோட பாடல்களை நீங்க வந்துட்டு ப்ளே பண்ணதுல இருந்து அவருடைய பேச்சு அது முடிக்கிற வரைக்கும் ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் உட்காந்து ரசிகர்களோட பாக்குறப்ப எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்தது. நீங்களும் அதை கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. அவன் நம்மளை கலாய்க்கிறான்டா. அந்த அம்மா இவரை போட்டு கலாய்க்குது, அது கூட தெரியாம நம்ம அண்ணன் போட்டுக்கிட்டு இருக்காரு. விளங்கிடும். ஒட்டுமொத்த தற்கொலை கூட்டத்தையும் ஒட்டுமொத்த ஜோக்கர் கூட்டத்தையும் நீங்க ஒன்னா பாக்குறத உங்க லைஃப்ல நீங்க எப்படி எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்க சொல்லுவீங்க? என்ன கின்ன சாதனையா தான் நான் பார்ப்பேன். இந்த மாநாட்டுக்கு வந்து எதுக்கு பெண்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவான முறையில இருக்கு? உங்களுக்கு தெரியாது எங்கெங்கெல்லாம் இருந்து டெலஸ்கோபிக் வியூஸ்ல வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்லவும் கூடாது செக்யூரிட்டி டிஸ்டன்ஸ்க்காக. அண்ணா சொல்ல வேண்டாம், அதெல்லாம் நீங்க செய்வீங்களா? ஆனா நீங்க விஜய் வந்து தனியா இருக்கும்போது அவர் எப்படின்னு நீங்க கூப்பிடுவீங்க? விஜய் அங்கிள் தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கிள் என்பது வந்து ரொம்ப அநாகரிகமான அன்பார்லிமெண்ட்ரி வார்த்தையெல்லாம் கிடையாது, கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. விஜய் அங்கிள், விஜய் மாமா, எங்க ஏரியாவுக்கும் மாமா தான் அவரு. நாங்க எல்லாரும் விஜய தற்கூரி, மெண்டல், பைத்தியம், அரவேக்காடு, கூமுட்டை, இப்படி பல விஷயத்துல நாங்க வந்து ஒரு அடுக்கிக்கிட்டே போகலாம். அதை நீங்க எப்படின்னு எடுக்கிறீங்க? கூலா தான் பாக்குறேன், மாசுக்கான ரீச்சா தான் பாக்குறேன். ஆன்டி அப்படிங்கிறது கெட்ட வார்த்தையா? என்ன ஆன்டிங்கிறதோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல அநாகரிகமான வார்த்தைகள் கிடையாது. அதனால யாரையுமே இந்த அண்ணன் சொல்லிட்டாங்கிறதுக்காக ஆன்டின்னு நீங்க யாரையும் குறிப்பிட சொல்லாதீங்க. நான் யாரையும் சொல்ல மாட்டேன், நீங்க யாரும் கீழே கமெண்ட்ல பண்ணாதீங்க, பார்த்துக்கோங்க. இந்த மாநாட்டுக்கு பிறகு எல்லாரும் விஜய வந்து ஒன்னா நின்று காரி துப்புறாங்க. 48 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அதை விட எல்லாரும் பேசிக்கிட்டே. நல்லதுதான், மாஸ் மக்கள் பேசட்டும். நீங்க கூட்டத்துக்கு முதல்ல வரும்போது அந்த இடம் அப்படி சொர்க்க பூமி மாதிரி பச்சை பசைன்னு நீங்க மேட்டை போட்டு சேரெல்லாம் கடன் வாங்கி ரேமுக்கு நீங்க வந்து உட்காந்து இப்படி தடவி, என்னது கிரிச்ச சொல்றேன், இப்படி தடவி எல்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கும். ஆனா அதுக்கு பிறகு இந்த கூட்டம் முடியும் போது நீங்க அதே மேடையில் பார்க்கும்போது உடைய கூட சேதப்படுத்திட்டாங்கல்ல. அதனாலதான் மிருகத்தன்மையா பிறந்தவங்க, மனுஷத்தன்மை கிடையாது. உட்காந்து எந்திரிச்சு போனா என்ன பண்ணுது சொல்லுங்க? அந்த போட்டிருக்காங்கல்ல, உட்காந்து மரியாதை எந்திரிச்சு போனோம்னா அது ஒரு நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு ஒரு லோடு இருக்கும்போதுக்கு உடைச்ச சேர் பாக்குறேன், ஒரு லோடு சேர் இருக்கும் இருக்கு. எங்களாலேயே ஒண்ணுமே அவரை பாக்குறதுக்கு தான் அப்படி துள்ளி ஏறி மேல சேரல மாதிரி கேவலமா ஒரு காட்சி நீங்க பார்த்துருப்பீங்க. எப்போதுமே குறை சொல்ல மாட்டேன், அவங்க எது பண்ணாலும் குறை சொல்ல மாட்டேன். அந்த பிளேமை கூட நான் தான் எடுத்துக்கணும்னு நினைப்பேன். அவங்க எதனால அண்ணா அவங்க நீங்க குறை சொல்ல மாட்டீங்க? பொலிட்டிசைஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இந்த சேரை உடைக்கிறது, இந்த ராமு மேல ஏறி நின்னுக்கிட்டு ஆட்டத்தை போடுறது, இதெல்லாம் அவங்க அரசியல்வாதியா மாறிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க? பேஸ் இவ்வளவு ஜோக்கர் கூட்டம் எப்படின்னு வந்தாங்க? சொன்ன பதில் அவர் ஸ்பீச்ல கூட அதை மென்ஷன் பண்ணார். தம்பி வர்றது யாரும் உங்களுக்கு தெரியும்ல, அரபு பெரிய ஜோக்கரா? மாநாட்டுக்கு கொஞ்சம் அப்படி உள்ளவங்க தான் வாரதா கேள்விப்படுறோம்னே, அது எப்படின்னு வந்து பேசுன்னு சொல்லி அவர் தத்தக்கான உள்ளரி கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஆம்புலன்ஸ் வந்து அவரை ஏற்றி வாங்க பேசிக்கிட்டே போவோம் அவனை மனநல மருத்துவமனைக்கு அவரை கூட்டு போறாங்க. அப்ப பேசிக்கிட்டே கூட்டி போயிட்டாங்கண்ணே. விஜய் எப்படி கூட்டி போனா நல்லா இருந்திருக்கும். தாவைக்கா தொண்டர்கள் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை போட்டு பேசுறாங்க, குடும்பத்தை போட்டு இழுக்கிறாங்க, அசிங்கத்தின் உச்சமாக இருக்கிறாங்கண்ணே. பண்ண கேரக்டர் அசோசியேஷன் பண்ண திட்டமிட்டு இதை பண்றாங்க. பட் இது ரொம்ப நாள் நிலைக்காதுன்னு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. எனக்கு வந்து கட்டாயமான மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. 2026 தொடங்கும் போதே முடிக்கப்பட்ட கட்சியாக இந்த தாவேக்கா இருக்கும் அப்படிங்கிறத மனமாற நம்ம சேனல் சார்பாக நம்ம வாழ்த்திக்கிறோம். நண்பர்களே, இதோட இந்த பதிவு வந்து முடியுது. அடுத்த ஒரு பதிவில் இந்த மாதிரி யாராவது நமக்கு கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய பதிவு எடுத்து போடுவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், மாலை வணக்கம்.